புதுச்சேரி மண்ணில் ஒரு மாபெரும் தொழில் புரட்சியை நமது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தொடங்கியுள்ளது. நேற்று வரை சுற்றுலா தலமாக பார்க்கப்பட்ட புதுச்சேரி இன்று இந்தியாவின் ஐடி ஹார்ட்வேர் ஹப்பாக உருவெடுத்துள்ளது. இது வெறும் மாற்றமல்ல, நமது உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்களின் சீரிய முயற்சியால் உருவான தொழில் புரட்சி. நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் சுயசார்பு இந்தியா கனவின் ஒரு பகுதியாக மத்திய அரசின் புரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் திட்டத்தின் கீழ் புகழ்பெற்ற ஏசர் நிறுவனம் தனது நவீன லேப்டாப் தொழிற்சாலையை குறும்பாபேட் பகுதியில் நிறுவியுள்ளது. ஆண்டுக்கு சுமார் 3 லட்சம் லேப்டாப்கள் தயாரிக்கப்பட உள்ள இந்த தொழிற்சாலையின் மூலம் 50 கோடி ரூபாய் மேலான முதலீடு மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளால் புதுச்சேரியின் பொருளாதாரம் மேலும் புத்துயிர் பெறவுள்ளது. அது மட்டுமின்றி இளைஞர்களின் நீண்டகால எதிர்பார்ப்பான உலக புகழ் பெற்ற ஜோஹோ ஐடி நிறுவனம் புதுச்சேரிக்கு வருவதை நமது அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் உறுதி செய்துள்ளார். மேலும் 2025ஆம் ஆண்டில் மட்டும் 5000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பல்வேறு அரசு துறைகளில் பணி நியமனம் வழங்கியுள்ளது நமது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. நம்முடைய இளைஞர்கள் 5500 பேர் இன்றைக்கு தகுதியின் அடிப்படையில் இன்றைக்கு வேலைக்கு சென்றிருக்கின்றார்கள். நமது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி பாதையில் ஜெட் வேகத்தில் பயணிக்கிறது. இந்த லேப்டாப் தொழிற்சாலை ஒரு ஆரம்பம்தான். வரும் காலங்களில் இன்னும் பல தொழிற்சாலைகளும் பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் நமது உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்களின் சீரிய முன்னெடுப்பால் புதுச்சேரியை தேடி வரும்.